நாய் கடிச்சா ரேபிஸ் வராம இருக்க என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்குவோம். ரேபீஸ் மூளையை தாக்கி நரம்புகளை அழிக்கிற ஒரு பயங்கரமான வைரஸ். ரேபீஸ் வைரஸ் பாதிக்கப்பட்ட நாய்களோட எச்சில இருந்து மனுஷங்களுக்கும் மற்ற கால்நடை மிருகங்களுக்கும் பரவுது. நாய் கடிச்சாலோ இல்ல எச்சி எதுவாது புண்மேலப்பட்டாலோ வைரஸ் உடம்புக்குள்ள நுழைஞ்சிரும். உடம்புக்குள்ள நுழைஞ்சதும் சதையில தங்கி இனப்பெருக்கம் செஞ்சுக்கிட்டு பின்ன நரம்ப நோக்கி முன்னேறும். இந்த நேரத்துக்குள்ள கடிச்ச இடத்துல வலி, அரிப்பு இல்ல கூச்ச உணர்ச்சி தோன்றும். நரம்புக்குள்ள நுழைஞ்சதும் வைரஸ் நேரா மூளையை நோக்கி பயணம் செய்யும். வைரஸ் நரம்பு மண்டலத்துக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போடணும். இல்லனா மரணம் 100% உறுதி. தடுப்பூசிய கடிச்ச அதே நாள்ல ஆரம்பிச்சு 3வது, 7வது, 28வது நாட்களிலேயும் போட்டுக்கணும். தலைக்கிட்ட இல்ல ரத்தம் வருற அளவுக்கு ஆழமா கடிச்சு இருந்தா இம்யூனோகுளோபியூலின் என்கிற கூடுதல் மருந்தையும் காயத்தை சுத்தி போடணும். இது தடுப்பூசி வேலை செய்யற வரைக்கும் வைரஸ் நரம்புகளை அடையாம பார்த்துக்கிடும். தடுப்பூசிய போடாம இருந்தா கொஞ்ச நாட்கள் இல்ல வாரங்கள்ல வைரஸ் நரம்புகளை தாக்க ஆரம்பிச்சதும் முதல்ல தலைவலியும் காய்ச்சலும் வரும். பின்ன வைரஸ் மூளையை அடைஞ்சதும் பாதிக்கப்பட்டவங்க ஆக்ரோஷமா வெறிப்பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட ஆரம்பிப்பாங்க. உடம்பு மேல லேசா காத்துப்பட்டா கூட சதைப்பிடிப்புனால மூச்சு திணறல் ஏற்படும். தண்ணி குடிக்கும் போது தொண்டை பிடிச்சிக்கிறதால தண்ணிய பார்த்தாலே பயப்படுவாங்க பாதிக்கப்பட்டவங்க. கடைசில மூளை செயலிழந்து போய் கோமா நிலைய அடைஞ்சி இறந்து போயிருவாங்க. தடுப்பூசி போடலனா நோய் வந்த பிறகு அத குணப்படுத்த மருந்தெதுவும் கிடையாது. அதனால நாய் உங்களை பரண்டினாலும் இல்ல கடிச்சாலும் உடனடியா குழாயில தண்ணிய திறந்துவிட்டு 15 நிமிஷத்துக்கு சோப்பு போட்டு கழுவுங்க. பின்ன நேரா ஆஸ்பத்திரிக்கு போங்க. நீங்க நாயை வளர்த்தா வருஷத்துக்கு ஒரு தடவை நாய்க்கு ரேபீஸ் தடுப்பூசி போடுறது அவசியம். இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகம் தமிழ்.